புரட்டாசி வாரம் சனிக்கிழமை இன்றைக்கி ஏதாவது சிம்பிளாக சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சோண்டு கல்கட்டு பொங்கல் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், சூப்பராகவே வந்துருந்துச்சு. சைட் பை சைட் அப்படியே டீயும் போட்டு குடிச்சாச்சு. டீ போடலன்னா நமக்கு நாளே ஓடாதா, அதான் சைடில் அப்படியே டீயும் போட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பச்சரிசி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துட்டேன். அதை ஃபஸ்ட்டு போட்டோன்னே கொஞ்சம் நேரத்துலேயே வெந்தோடனே இதில் மெயினான விஷயமே கல்கண்டும் பாலும் தான். அரிசி எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு பாலும் ஊற்றிருக்கேன், அந்த அளவுக்கு கல்கண்டு போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஜீனி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கடைசியாக. கொஞ்சம் அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் இனிப்பு எடுத்து கொடுக்கும். இது இன்னொரு முக்கியமான ஃப்ளேவர் குங்குமப்பூ. நான் மறந்துட்டேன், ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும் கொதிக்கும் போது. அந்த அரிசி போட்டு வேக வைக்கிறோம்ல, அப்பயே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். நான் கடைசியாக தான் போட்டேன், அதனால் லைட்டாக கலர் வந்துச்சு, இல்லைன்னா நல்லாவே கலர் வந்திருக்கும். கடைசியாக நெய் நிறையா விட்டுட்டு முந்திரி பருப்பு கை நிறையா போட்டு நல்லா தாளிச்சு, நீங்கள் திராட்சை தான் திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, நல்லா நான் ஆட் பண்ணல. அப்படியே கட்டி கலந்து விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிரும். நான் கூட ஜீனி போட்டு பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் இருக்கும். என்ன பெருசாக இருக்க போகுதுன்னு நினச்சேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கையோட சாமிக்கு பூவும் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சூப்பராகவே நீங்கள் சாமி கும்பிட்டு முடித்தோம். குட்டி பாப்பா மேலே விளையாண்டுட்டு இருக்காங்க, நானும் தம்பியும் சாமி கும்பிட்டோம்.